ஹைடா. லாஸ்ட் வீடியோவில் எல்லாரும் ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறேன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ எம் சாரி. கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தேன். எமோஷ்னலாக இருந்தால் என்ன பேசுகிறேன்னு எனக்கே தெரியாதோ, ஏதோ உளறி வச்சுருக்கேன். சில பேருக்கு நான் சொன்னது புரியலன்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே தெரியும், நீங்கள் கொடுக்குற கமெண்ட் தான் எனக்கு பூஸ்டப்னு. ஒரு வீடியோ போகிறதுக்கு நான் எவ்வளோ எஃபர்ட் போடுறேன்னு எனக்கு தெரியும். என்கிட்ட இருந்து எல்லாமே வேஸ்ட் ஆகுது. இன்ஃபேக்ட் நான் வெளில எங்கன்னா போகணுன்னா கூட ஓகே போவேன், நான் ஃப்ரீ டைம் இருக்குது, ரெக்கார்ட் பண்ணலாம். அம்மா எங்கேயாவது கூப்பிட்டாலும் வேண்டாம் வீட்டில் இருக்கலாம், ரெக்கார்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸுங்க எங்கேயாவது போகலான்னு சொன்னாலும் இதுதான். ஒரு 2 hours இருந்தாலும் நான் எனக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணாமல் வீடியோ போடலாம் அப்படி எனக்கு தோணும். எதுக்காகனா நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க, எனக்கு அது பார்த்தா பிடிக்கும். அந்த ஒரு ரீசன் தான். ஸோ இப்போ எதுவும் கமெண்ட் வர்றதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ஒரு மாதிரி பேசிட்டேன். எனக்கு புரியுது, உங்களை ஹர்ட் பண்ணணும், அதுக்காக நான் அது சொல்லலை. பிகாஸ் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், என்னால் புஷ் பண்ண முடியாதுல்ல. சேம் அதே தான். வீடியோ போடுங்க, எங்கேயும் கேட்காதீங்க. அதுக்காக நான் வீடியோ போடாமல் இருக்க மாட்டேன். எனக்கு தோணும் போது நான் போடுறேன், அவ்வளோதான். காலேஜில் முடிஞ்சிருச்சா? எனி டைம் வீட்டில் தான் இருக்கேன். வரும் ஒரு 2 daysக்கு ஒன்ஸ். அதுவும் நீங்கள் கமெண்ட் பண்ணுறது பொறுத்து. ஹாப்பியாக கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன்னா மைண்ட் ரிலாக்ஸாக கண்டிப்பாக நான் போடுறேன், அவ்வளோதான். வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நீங்கள் டார்க் ரூமில் உட்காந்துட்ருக்கீங்க, உங்கள் கையெல்லாம் வலிக்குது. சைலண்ட்டாக, ரொம்ப சைலண்ட்டாக அப்படி உட்காந்துட்ருக்கீங்க. கண்ணிலேருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்குது. ரெஸ்ட் ரூம்லேருந்து சவுண்டு கேட்குது. அந்த ரூமில் லைட் ஆஃபில் இருக்குது. அந்த சேர்லேருந்து எழுந்து ரெஸ்ட் ரூம் போய்ட்டு டோரை ஓப்பன் பண்ணுறேங்க. உள்ளேருந்து அவள் வெளில வந்து உங்களை ஹக் பண்ணி, உங்களை அப்படி ஹக் பண்ணிட்டு ஐம் சாரி எனக்காக நீ, பட் ஐம் தேங்க்ஸ். யாரும் இதெல்லாம் பண்ண மாட்டாங்கல்ல. சைலண்ட்டாக அப்படியே நின்றுருக்கீங்க. அவள் உங்கள் ஃபேஸில் கை வைக்கிறா. அந்த ரூம் டார்க்காக இருக்குது, உங்கள் ஃபேஸ்லாம் அவளுக்கு தெரியல, அவள் ஃபேஸ் உங்களுக்கு தெரியல. பட் நீங்கள் சைலண்ட்டாக இருக்கீங்க. உங்கள் கண்ணிலேருந்து தண்ணி வந்துருக்கு. அதெல்லாம் ரப் பண்ணி அழுதையா, எதுக்கடி அப்படி கத்துன, என்ன பண்ணா, அவ்வளோ நேரம் என்னால் தான். பட் நான் மட்டும் ஒரு இடத்துல இருந்தேன்னா அவள் தான். நீங்கள் கத்த எனக்கு ரெஸ்ட் ரூமில் எவ்வளோ பயமாக இருந்தது தெரியுமா? அப்படி அவன் நிறைய பேச, நீ அங்கே போய் உட்காரு. ஏங்க இவன்லாம் நீ உட்காந்துட்டு இருந்தல்ல, சேர்ல போய் உட்காரு. அந்த ஜெக்கி வந்தானா, இங்க பாரு, அவன் போயிட்டான், டச்சப் பண்ணிட்டான், இதுக்கப்புறம் வரமாட்டான். ஓ வயன் போய் உட்காரு, இல்லைன்னா டவுட் வரும். ஓ கொஞ்ச நாள் எங்கிருந்து வெளியே போக நான் ஹெல்ப் பண்ணுறேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரி, ஏன் ஒரு மாதிரி பேசுகிற, என்ன பண்ண? நீ போய் உட்காரு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, பூரா போ. ரூம் கொஞ்சம் டார்க்காக இருக்கு, கொஞ்சம் ஸ்லிப் ஆகுறா. அந்த டைம் உங்கள் கையை ஹோல்ட் பண்ண. என்ன பண்ணுற? எல்லாம் என் கை வலிக்குதுன்றதுனால உன் கையை பிடிச்சா. ஆமாம், என்னாச்சா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ போ உட்காரு அப்படின்னு அவளை அந்த சேரில் ப்ளேஸ் பண்ணிட்டு பொறுமையாக அந்த ரூம்லேருந்து வெளில போகிறீங்க. ஸ்ட்ரீட்டாக இதுக்கு முன்னாடி உங்கள் சீஃபோட ஒரு பொண்ணை இந்த மாதிரி தானே கட்டி போட்டு வச்சுருந்துருப்பான். அந்த சீஃப் வீட்டுக்கு போகிறீங்க. உள்ளவா உங்கள் சார் எங்கே போனாருன்னே தெரியல, 2 days ஆச்சு, வீட்டுக்கு வரவே இல்லை. அப்படி அவங்க நிறைய பேச சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்கீங்க. அவங்கள தான் வீக் கொண்டுட்டானே. ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி கேட்டாலும் அவங்களும் ஒழுங்காக ஆன்சர் பண்ண மாட்டேன்றாங்க. நீ எதுக்கு வந்திருக்க, டீட்டெயில்ஸ் சொல்லுவா. ஆமாம், எங்கே இருக்கார் அவர்? அது எனக்கு அது எதுவும் தெரியாது, நான் வேற ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக வந்தேன். இன்ஃபர்மேஷனா? என்கிட்ட என்ன கேட்கணும்? சரி கேளு. சொல்லிட்டதுக்கப்புறம் அவர் வந்துடுவாள்ல. ஆண்டி, நான் உங்கள்கிட்ட கேட்க வந்தா, உங்கள் பொண்ணுகிட்ட கேட்கணும். அவகிட்டையா? ஆமாம், அவள் ஓகே இல்லை? அப்படி கேட்டுகிட்டே இருக்க
அந்த பொண்ணும் வீட்டுக்குள்ள இருந்து வெளில வரா, உங்களை பாக்குறா. ஆம், அடையாளம் தெரியல. ஹாய், என்ன தெரியலையா? நான் தானே அங்க உன்னை கழட்டி விட்டேன். ஓ, டேடி சொன்ன வயன். உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். அவங்க அம்மாவை பார்க்குறா. அவங்க அம்மா ஓகே சொல்ல 2 பேரும் வீட்டில் இருந்து வெளில இருக்கீங்க. என்னாச்சு? அப்பா எங்கேயாவது போயிட்டாங்களா? உங்களை இன்ஃபர்மேஷன் சொல்ல அனுப்பிவிட்டாங்களா? இல்லை, நான் அதுக்காக ஒன்றும் வரல. நான் அவங்கள்ட்ட ஒன்று கேட்கலாமா? உன்னை செக்கிங் ரூமில் கட்டி போட்டிருக்கும் போது சிக்கி உன்னை டார்ச்சர் பண்ணான் தானே? அதை ஞாபகப்படுத்த வேணாம். நான் ரொம்ப பயந்துருந்தேன் அந்த நேரத்தில். ஓகே, சார் சொன்னார் நீ இப்போ ஓகே தானே? நான் இப்போ ஓகே தான். உன்னை கேட்கட்டுமா? கேளுங்க. ஜேகே உன்னை டார்ச்சர் பண்ணல அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு உங்களே பார்க்குறா. என்னென்ன பண்ணா கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறியா? ஏன் என்னாச்சு? ஏன் திடீர்னு இந்த மாதிரி கேட்குறீங்க? இல்லை, நான் அவனை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். அதனால தான் உங்ககிட்ட கேட்குறேன். கொஞ்சம் சொல்ல ப்ளீஸ். அப்படி சொல்ல அவ்வளோ சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறா. அவன்கிட்ட வந்து நான் மாட்டிக்கிட்டேன்னு தெரிஞ்சுது. தென் என் காலேஜ்லேருந்து தூக்கிட்டு வந்தான். 2 டேஸாக ரூமுக்குள்ளே இருந்தேன். இல்லை, நான் அதை கேட்க வரல. உன்னை ரூமுக்குள்ளே வச்சு டார்ச்சர் பண்ணும்போது நீ கூட அழுதில்ல, அதுதான் சொல்கிறேன். என்னை அடித்தான் 2 டேஸ். அப்புறம் என் ஃபிங்கரை கட் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஃபிங்கர்லாம் காட்டுறா. கையெல்லாம் பார்க்குறீங்க, இது ஃப்ராக்சர் ஆயிடுச்சுங்க. உடைச்சி விட்டுட்டான். இங்கே மிதிச்சானா 2 வீக்ஸ் என்னால் நடக்கவே முடியல. இல்லை, நான் அப்படி கேட்க வரல. நான் கேட்குறது உனக்கு புரியுதா? அப்படின்னு நீங்கள் அவளை பார்க்க என்ன கேட்டான்னு கேட்க வரீங்களா? எங்கள் அப்பாவை பற்றி தான் கேட்டான்னு நினைக்கிறேன். நான் இருந்தேன்னா எங்கள் அப்பா ஆட்டோமேட்டிக்காக அவன் சொல்கிறதெல்லாம் கேட்பான். சம்திங் ஏதோ சொன்னான், எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு புரியல. இல்லை, எப்படி சொல்கிறது அப்படின்னு அவளை பார்க்குறீங்க. என்னாச்சு? எதனா ப்ராப்ளமா? இல்லை, உன்கிட்ட எப்படி கேட்குறதுன்னு தெரியல. நீ சின்ன பொண்ணு, நீ ஓகேவா? அப்பா ஏதோ உன்னை சைக்காட்ரிஸ்ட் கூட்டிகிட்டு போகணும், கவுன்சிலிங்கில் ஏதோ கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. நீ ஓகேவா? நான் ஓகே தான். என்ன ஒரு 10 டேஸ் போயிருந்தேன். டார்க் ரூமு கொஞ்சம் மென்டல் ப்ரெஷராக இருந்தது. நான் அப்போவே ஓகே. அப்போ மூச்சே பார்க்குறீங்க, ரொம்ப தெளிவாக பேசுகிறா. என்னாச்சு வயன்? அப்புறம் டேடி பற்றி ஏதாவது சொல்ல வர தயங்குறீங்களா? இல்லை, அந்த ரூமில் உனக்கு நடந்த டார்ச்சரே அவ்வளோதானா? நான் நடந்ததெல்லாம் சொல்லிட்டேன். ஜேகே உன்னை அப்யூஸ் பண்ணலையா? நான் என்ன கேட்க வரேன் உங்களுக்கு புரியுதா? ஃபிசிக்கலாக உங்களை டச் பண்ணானா? நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஏன் இதை எங்கள் அப்பாண்ட நீங்கள் சொன்னீங்க? எது? ஜிகே ரேப் பண்ணிட்டான் சம்திங். நீங்கள் அவளே பார்க்குறீங்க. அப்படிலாம் அவன் எதுவும் என்னை பண்ணலை. பட் பயமுறுத்துனான். நான் கத்தி அழும்போதோ எங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணி என்னை எங்கள் அப்பாண்ட காட்டினான். என் ட்ரெஸ்ஸெல்லாம் கிழிக்கிற மாதிரி அப்படி பண்ணான். ஆனால் அவன் என்கிட்டயே வரல. அவன் கை மேலே படவே இல்லை. பட் பயங்கரமாக அடித்தான். அமைதியாயிட்டீங்க. என்னாச்சு? இல்லை, நான் இதை தான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன். ஓகே, இப்போ ஓகே, நான் கிளம்புறேன். என்னாச்சு? அப்பா எங்க? ஸ்டேஷனுக்கும் கால் பண்ணி கேட்டால் எதுவும் டீட்டெயில் சொல்ல மாட்டேன்றாங்க. நீங்கள் அமைதியாக அவளே பார்த்து ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் ஸ்டேஷன்லேயே போய் பேசுங்க, அப்போ தான் இன்ஃபர்மேஷன் தெரியும். நான் வரேன் அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறீங்க. ஒரே குழப்பமாக இருக்கு. உங்கள் நகத்தை கடிச்சிட்டே குடோனுக்குள்ளே வந்துட்டுருக்கீங்க. பிகாஸ் ஜேகே உங்களை எதுவுமே பண்ணலை. அவள் அந்த பொண்ணை அடித்து டார்ச்சர் பண்ணி அப்படி பண்ண மாதிரி அப்யூஸ் பண்ணுற மாதிரி உங்கள்கிட்ட ட்ரை பண்ணா. பட் அதெல்லாம் எதுவுமே பண்ணலை. அவனுக்கு டிவின்னு டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட கேட்டிருப்பான். பட் உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சிருக்காது. நீங்கள் மூச்சு கூட விட்டுருக்க மாட்டீங்க. நீங்கள் என்ன நினச்சி அங்கே போனீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கும் ஜிக்கிக்குள்ளேயும் சம்திங் நடந்துருச்சு.
மற்ற பொண்ணு உள்ள வர வேண்டாம், அவளோட லைஃப் என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி நீங்க திங்க் பண்ணிட்டு அந்த பொண்ணு இடத்துல நீங்க வந்து நின்று இருப்பீங்க. உங்களை வந்து அடிச்சு டார்ச்சர் பண்ணா பட் உங்களை ஃபிசிக்கலாக எதுவும் பண்ணல, அந்த மாதிரி பண்ற மாதிரி ஆக்ட் பண்ணான், அவ்வளோதான். எதுவுமே பண்ணல அவன். அவளை மட்டும் இல்ல, சீஃபோட பொண்ணை கூட எதுவுமே பண்ணல. ஆச்சரியமா இருக்கு. உங்களுக்கு ஜிகே மேல வந்த கோவமே இதுதான். அவன் மாஃபியா அடிக்கிறான், எல்லாரையும் ஷூட் பண்றான், கொலை பண்றான், தென் ஸ்மக்லிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருந்தாலும் அவன் மேல உங்களுக்கு ஒரு துளி கோவம் கூட உங்களுக்கு வந்திருக்காது. ஒரு பொண்ணு அபியூஸ் பண்ணிட்டான், அதுதான் உங்களுக்கு அவன் மேல இருந்த கோவமே. இப்போ அதுவே இல்லை. அப்படி தெரியும் போது ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. நீங்க உள்ள வர சரி, இந்த டைம் தான் வெளியே இருந்து உள்ள வந்துட்டு இருக்கான், உங்களை பார்க்குறான். அண்ட் உங்க காதலே விழல, நீங்க டீப் திங்கிங்ல இருக்கீங்க. ஏய், உங்களுக்கு விழவே இல்லை. கிட்ட வந்து கையை பிடிச்சி லாக் பண்ணி வால்ல அப்படியே டைட் பண்ணி எங்கடி போயிட்டு வர? அவன் மூஞ்சியே பார்க்குறீங்க. உன்னை தானடி கேட்குறான், எங்க போயிட்டு வர? இந்த குற்றம்ல இருந்து உன்னை வெளியே போகக்கூடாதுன்னு சொன்னானா? யாரை கேட்டுடி நீ வெளியே போன அப்படின்னு உங்களை முறைச்சி அவங்களும் அவ்வளோ கோபம். உங்களை பார்க்க கையை வலிக்குது. கேர்ள் வயச உன்னை எங்க போயிட்டு வரன்னு கேட்டான். கடைக்கு கடைக்கு அவன் தான் அந்த கையை பிடிச்சி உடச்சி விட்டுருப்பான். அந்த கையை அப்படி வலிக்குது, கையை பிடிச்சி முறுக்கிட்டு இருக்கான். கடைக்கு போனியா? எதுக்குடி கடைக்கு போன அப்படி கேட்க இவ்வளோ நேரம் நீங்க வாடி போடி அப்படி பேசிருப்பா, உங்களுக்கு அது புரிஞ்சிருக்காது. இப்ப கேட்க துரு துரு துருன்னு முழிச்சிட்டு அவனை பார்க்க, என்னடி முழிக்கிற, என்ன முழிக்கிற, எங்க போன, என்ன கேட்க எங்க போக கூடாதுன்னு சொல்லியிருக்கான்ல அப்படின்னு கட்டுப்புல ஒரு மாதிரி பேசுறான். அவனே பார்த்துட்டு இருக்க. சார், நீங்க கேட்ட டீட்டெயில்ஸ்லாம் ஓகே, ரெடி பண்ணிட்டேன் சார். யான் வந்து நிக்கிறான். ஜேக்கி திரும்பி ஒரு முறை சாரி சார் அங்கேருந்து அவன் போகிறான். திரும்பி உங்களை பார்க்க அவங்க கண்ணில் இருந்து தண்ணியாக ஊற்றிட்டு இருக்கு. அவ்வளோ வலிக்குது. நான் வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போகணுமா? எதுக்கிட்டி வீட்டுக்கு போகணும்? அம்மா கால் பண்ணிட்டாங்க, வலிக்குன்னு அப்படின்னு ஆழ்ந்துட்டே இருக்கீங்க. நிஜமாவே உங்களுக்கு கை வலிக்குது. கையெல்லாம் ஒரு மாதிரி ஒதுற மாதிரி ஷேக் ஆகுது. அது ஜிகேக்கு ஃபீல் ஆக அந்த ஒரு கையை மட்டும் விட்டுறான். விட்ட உடனே அப்படியே உட்காந்துக்கிட்டீங்க. கையை ஒரு மாதிரி பிடிச்சிட்டு வலிக்குது. திரும்பி அழுறீங்க. ஏய், என்னாச்சு, ஃபோர்ஸ் எதனா பண்ணிட்டேனா அப்படின்னு உங்கள் கையை டச் பண்ண வரான். அவன் தானே உடைச்சி விட்டுருப்பான். வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு அழுதுட்டு இருக்கீங்க. சரி வீட்டுக்கு கிளம்பு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதுக்கு இப்படி அழற? டாக்டர் கால் பண்ணிட்டா? அப்படி எதுவும் கூட நான் ஃபோர்ஸ் அப் பண்ணலடி. அவனே பார்க்குறீங்க. நீங்கள் அவன் கண்ணுக்கு பையன் தானே இருக்கீங்க. என்ன அவன் வாடி போடி கூப்பிடுறான், புரியல உங்களுக்கு. அவனை பார்க்க மொபைல் எடுத்துட்டு கால் பண்ணுறான் யாருக்கோ. நான் வீட்டுக்கு போகிறேன், அம்மா பார்த்துப்பாங்க. திருப்பி உங்களை பார்த்து அம்மா பார்த்துப்பாங்களா? என் அக்கா டாக்டர் தான், அவன் பார்த்துப்பான், நான் கிளம்புறேன். ஓ, அக்கா டாக்டரா? அப்படி கேட்டு உங்களே பார்க்குறான். நீங்கள் ஒரு வாட்டி அவனுக்கு டவுட் வரும்போது நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்க? அப்பாவுக்கு கேன்சரு, அண்ணாக்கு காலடி போட்டிருக்கு, சம்திங் ஏதோ வளரி இருப்பீங்க இல்லையா? அது ஞாபகம் வந்து உங்கள்கிட்ட அதை ரிப்பீட் பண்ணுறான். ஆமாம், அது சொல்லணும்ல அப்படின்னு ஒரு மாதிரி முழிக்க ஃபேக் டீட்டெயில் கொடுத்துருக்கா அப்படிங்கிற மாதிரி அவனுக்கே தெரியுது. வீட்டுக்கு கிளம்பு. போகட்டுமா சார்? கிளம்பு அப்படி சொல்ல நீங்களும் பொறுமையாக எழுந்து அந்த குடோட என்ட்ரன்ஸ் வழியாக வெளில வர, என் பைக்குங்க பேக் டோரில் இருக்குது சார், சீக்கிரம் கொண்டு வா, 5 minutes அப்படின்னு ஃபோனை கட் பண்ணுறான். நீங்கள் வெளில போயிட்டு ஒரு டாக்ஸி பிடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்ப உங்கள் பின்னாடி செக்கி வரான். நீங்கள் உங்கள் கை பெயின் அழுதுட்டே அக்காவுக்கு கால் பண்ணுறீங்க. என்ன வயன், வீட்டுக்கு வா. அக்கைன்னு அழுவுறியா? என்னடி ஆச்சா? இப்போ ஓகே தானே? அந்த தாட் மறுபடியும் வந்துச்சா? அதை நினச்சி அழுவுறியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சீக்கிரமாக வீட்டுக்கு வா, நான் 10 நிமிஷத்தில் வீட்டில் இருப்பேன், சீக்கிரமாக வர. ஃபோனை கட் பண்ண.
என்னமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கட் பண்ணிட்டு வீயை பார்க்குறா. என்னடி? வீட்டுக்கு போகணும். நீ தண்டி கூப்பிட்ட ஏதோ சர்ப்ரைஸ் ஏதோ சொல்லணும்னு. ஆமாம் சொல்லணும். இப்போ டைம் இல்லை. முடிஞ்சுதா? டைம் இல்லையா? என்னடி நினச்சிட்டு இருக்க நீ? அதுக்கு தான் கால் அட்டன் பண்ணாதுன்னு சொன்னேன். வலிக்குது வீ. அவன் ஹிப்படைட்டை ஹோல்ட் பண்ணிக்கிட்டீங்க. அவங்க மேலே இருக்கான். ஏதோ சர்ப்ரைஸ். இது முடிஞ்ச உடனே சொல்கிறேன்னா முடிக்க டைம் ஆகும் தெரியும்ல. அதுதான் சொல்கிறேன். பாதியில் ஸ்டாப் பண்ணுங்க. ஏய் சும்மா தானே இருந்தேன். வலிக்கிட்டும். ஸ்ட்ராங்கா ஒரு புஷ் பண்ண. ஸ்டொமக்ல ஒரு கை வச்சுக்கிட்டீங்க. செஸ்ட்ல ஒரு கை வச்ச. போதும். இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆசையெல்லாம் பண்ணக்கூடாது வீ. ஏண்டி ஏன் பண்ணக்கூடாது? சும்மா இருந்தவன சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி பண்ணலான்னு கூப்பிட்டு நீ தண்ணிட்டு கூப்பிட்ட. போதில ஸ்டாப் பண்ண. தேவையில்லாம உங்களுக்கு கூப்பிட்ட. வலிக்கட்டும். பாரு என்னால பாதியில ஸ்டாப் பண்ண முடியாதும். கண்டினியூ பண்றான். கும்பிட்டது அடிக்கடிக்கு உங்களுக்கு வாமிட் வருது. வீக்கிட்ட இது சொல்லலாம். டேஸ்ட் பண்ண ரிப்போர்ட்ல எடுத்துட்டு வந்த அவன்கிட்ட சர்ப்ரைஸா சொல்லணும் அப்படி திங்க் பண்ணியிருப்பீங்க. அதுக்குள்ள உங்க ஃபோன் நீங்க வர அலறத பார்த்துட்டு உடனே அவளால நார்மலா வீ கூட இருக்க முடியல. எதுக்கடி இப்படி இருக்கா? முஜி ஏண்டி இப்படி இருக்கா? வலிக்குது சொல்றல அப்படின்னு உங்க லிப்ஸை கடிக்க. சரி கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ணிக்கோ. அவனாலையும் முடியல. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து அப்படிதான் பண்றான். அவனை ஹக் பண்ணிக்கிட்டு அவனால முடியல விடுங்கள. ஃபர்ஸ்ட் டைம் அதை கேட்டிருக்கடி நீ கேட்கும் போதும் எனக்கு எப்படி திரும்ப இருந்ததோ அதை எப்படி நான் கம்ப்ளீட் பண்ணாம விடுவேன். இது உனக்கு தோணி இருக்கு பாரு. எப்பவுமே நான் அண்ணனும் உன்ட்டா வருவேன். இது வேணும்னு. ஃபர்ஸ்ட் டைம் இது வேணும். எனக்கு இது வேணும்னு தோணலை. உங்கள்கிட்ட நான் சொல்லணும்னு கூப்பிட்டேன். நீங்கள் இதை பண்ணால் மட்டும் தானே ஹாப்பியாக இருப்பீங்க. ஹாப்பி மூடில் இருக்கும்போது சொல்லலான்னு நினச்சேன். முடிஞ்சுதா? கொஞ்ச நேரம் இப்படியே போகுது. ஃபினிஷ் பண்ணிட்டு ஹக் பண்ணிக்கிட்டான். சரி சொல்லு என்ன? போயிட்டு வந்து சொல்கிறேன். என்ன? செலுத்துருங்க. என்னடி விளையாடுறியா? எனக்கு உடம்பு முடியல. ஆனாலும் நீ கேட்டு உனக்கு இது நான் கொடுத்துருக்கான். செலுந்துருங்க வீ. என்னமோ சொல்லணும்னு சொன்னியடி. நாளைக்கு சொல்றேன் தள்ளுங்க. அடி இப்ப சொல்லிட்டு போனாதான் என்ன உனக்கு? தங்கச்சி கால் பண்ணிட்டான்னு இதுக்குதான் நான் அட்டன் பண்ணாதன்னு சொன்னேன். அப்படி சொல்ல டீப்பா ஒரு கிஸ் பண்ணிட்டேன். அவ சுச்சுவேஷன் தான் உங்களுக்கு தெரியும்ல. அவ இப்ப நார்மலா இல்லைங்க. அவ கூட நான் இருக்கணும். நான் உங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் வச்சிருக்கேன். வந்து சொல்றேன். நான் கிளம்புறேன் அப்படியே சொல்லிட்டு அந்த ஹோட்டல்ல இருந்தும் நீங்க வெளில வரீங்க. அவன் ஷர்ட்லாம் போட்டுட்டே நில்றி, நான் கூட்டு போய் விட்டுரு நில்றி. வேணாம் அந்த டைம்ல நீங்க ட்ரைவ் பண்ண வேணாம். அப்போ அங்கிருந்து நான் எப்படி வந்தேன் நில்ல. உன்னை என்னால் தனியாலாம் விட முடியாது. நெக்ஸ்ட் போயிட்டு பைக் எடுத்துட்டு வரான். எங்க இருந்தது? அதான் சொன்னல வரும்போது இதுல தான் வந்தான். வா ஸ்ட்ரீட்டா உங்க வீட்டில் கொண்டு வந்து நிறுத்திட்டு நாளைக்கு எதுவும் சொல்லவே சொல்ல மாட்டியா? சொல்றேன் போங்க. 4 கிஸ் பண்றான். அவனே பாக்குறீங்க. உங்க கை பிடிச்ச வீட்டுக்கு வந்துட்டு போயிடலாம். அதுக்கெல்லாம் டைம் இருக்கு அப்படி சொல்லிட்டு அப்படியே நின்ட்டீங்க. என்னடி போலாமா? அப்படி அவன் கேட்க ஆமால்ல நம்ம ப்ரெக்னெண்டா இருக்கோம். ரொம்ப நாளைக்கு நம்ம வீட்டில் இருக்க முடியாது. ஒரு சின்ன ஸ்மைலோட சீக்கிரமா வந்துடுறேன். பா அதிசயமா இருக்குடி. உன் வாயிலிருந்து வந்துடுறேன்னு ஃபர்ஸ்ட் டைமா கேட்குறேன். வரணுமா வேண்டாமா? வரணும். யாரும் உன்னை வேணான்னு சொன்னதா? ஃபர்ஸ்ட் டைமா உன் வாயிலிருந்தெல்லாம் கேட்டேன்ல, அதான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். சரி கையை விடுங்க, நான் வீட்டுக்கு போறேன் அப்படியே சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பாய் சொல்ல. நெக்ஸ்ட் வீட்டுக்குள்ள வந்தா ஆல்ரெடி நீங்க நின்றுருக்கீங்க. வெளியவே அம்மா தீட்டிட்டு இருக்காங்க அவங்கள நிக்க வச்ச. என்னடி இதோ என்ன இது? நீ பையனா பொண்ணா எப்படி நின்றுருக்க? இதுதான் உங்க ஸ்டேஷன்ல சொல்லி கொடுக்குறாங்களா உனக்கு? எனக்கு புரியல. கோமாளி மாதிரி கிளம்பி போற ஸ்டேஷனுக்கு.
சின்னடி ஆச்சு அப்படிங்கிற மாதிரி உங்களை நிக்க வச்சு திட்டிகிட்டே இருக்காங்க. உங்க அக்காவை வந்து பார்த்துட்டு அகைன் நீங்க மறுபடியும் அந்த இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்துட்டு இருக்கா. போக கூடாதுன்னு சொல்லியிருப்பா இல்லையா, பார்த்துட்டே நின்றுட்டு இருக்கா. என்னவா இருக்கும் தெரியல அவளுக்கு. நீங்க வேற அழுதுருப்பீங்க, சம்திங் ஏதோ ஒரு ப்ராப்ளம், அதனால தான் அழுதுருக்கீங்க. அங்க போயிருக்கா, அகைன் ஏதோ நடந்திருக்குமா, இதையே நம்ம இவ்வளவு நாள் இவள்கிட்ட கேட்காம விட்டோம், அவர் ரிலாக்ஸ் ஆகட்டும், அதனால தான் அப்படி பண்ணோம், நம்ம அவளை பார்த்துக்கவே இல்லை, 2 days ஆச்சுல அவள்கிட்ட பேசி அப்படின்னு உங்க மைண்டுக்குள்ள நிறைய ஓடுது. உங்ககிட்ட வந்த அம்மா என்னாச்சு, எதுக்கு இப்படி கத்துறீங்க? ஆ ரெண்டாவது நீ வந்துட்டியா, உனக்கு என்னடி, ஹாஸ்பிட்டல் தானே போற, எப்பவுமே சீக்கிரமா 2 பேரும் வந்துடுவீங்க, உங்க 2 பேருக்கு என்ன ஆச்சு? இப்ப டைமை பார்த்தீங்களா, 12 o'clock. இந்த டைம்ல ஒரு பொம்பளை பொண்ணு இந்த டைம் அடி வீட்டுக்கு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி 2 பேரையும் கத்த அக்கா தான் சமாளிச்சுட்டு பொறுமையா அவங்கள ரூமுக்குள்ள கூட்டிட்டு வரா. ரூமுக்குள்ள வந்து டூரை க்ளோஸ் பண்ணிட்டேன். என்னடி ஆச்சு, எதுக்குடி அழுத அப்படி கேட்க, நீங்க கையை அடிபட்டுருச்சுக்கா. அடிபட்டுருச்சா, எங்கேயாவது விழுந்தியா அப்படி கேட்டுட்டே உங்களை பெட் மேல உட்கார வச்ச, ஷர்ட்டு கழட்ட முடியல, வலிக்குது ரொம்ப. அவ உங்க தலையில இருக்க விக்கு புடிக்கு கீழே போட்டுட்டு உங்க ஷர்ட்டை கழட்டிட்டே, நான் என்ன சொல்லியும் கேட்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியா வயன்? அமைதியா இருக்கீங்க, இந்த மாதிரி ஒன்று பண்ணக்கூடாதா, எங்கேயும் போகக்கூடாதா சொன்னனா? என்ன இதெல்லாம், இங்கதான் வலிக்குது அப்படின்னு ஒரு மாதிரி சவுண்ட் கொடுக்குறீங்க. அந்த காயத்தை பார்த்த அடுத்த செகண்ட், யாரடி உடைச்சது? இல்லக்கா நான் கீழே விழுந்துட்டேன். என்கிட்ட பொய் சொல்லாத வயன், நீங்க அமைதியா இருக்கீங்க. இங்க பாரு, நாளையில இருந்து நீங்க அவளை போக கூடாதோ, சொல்றது உனக்கு புரியுதா புரியலையா அப்படிங்கிற மாதிரி கத்த ஆரம்பிக்கிறா. சைலண்டா கேட்டுட்டு அமைதியா உட்காந்துட்டு இருக்கீங்க. என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றா, வலிக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்க, படுத்துக்கோ, லைட்டா பெயின் இருக்கதான் செய்யும், இரு டேப்லெட் எடுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட் கொடுக்குறா. போட்டுட்டு சைலண்டா படுத்துட்டீங்க. அவ ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து அமைதியா அவளும் உங்க பக்கத்துல படுத்துக்கிட்டா. வீட்டுல இருந்து கால் வருது. நீங்க போனியா இல்லையா அப்படி சொல்லிட்டு கால் பண்ற, அதெல்லாம் ப்ராப்ளமா அப்படி நீங்களும் சைலண்டா பேசிட்டு அந்த காலை கட் பண்றீங்க. குசு குசுன்னு பேசுறீங்க. அவளுக்கு நல்லா கேக்குது, அமைதியா படுத்துட்டு இருக்கா. என்ன பண்றா அக்கா, இவ்வளோ குசு குசுன்னு யார்கிட்ட பேசுறா அப்படிங்கிற மாதிரி சைலண்டா நீங்க படுத்துட்டு தான் இருக்கீங்க. காலை கட் பண்ணிட்டு அமைதியா படுத்துக்கிட்டா. நீங்க ஜிகே பத்தின அந்த தாட் தான் ஸ்டார்டிங்ல இருந்து ஜிகே உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருப்பான் அப்படிதான் திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அவனை நீங்க சைட்லாம் கூட அடிச்சிருப்பீங்க. ஸோ அது எல்லாமே ஞாபகம் வருது. அப்படியே நைட் அப்படியே முடியுதோ. நெக்ஸ்ட் டே 2 பேரும் இன்னைக்கு தான் ஒன்னா தூங்கி எழுதுக்கிறீங்க. அவ எழுந்த உடனே வாமிட் வருதுன்னு ரெஸ்ட் ரூம்குள்ள போயிட்டா. சைலண்டா வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க. அவ ரெஸ்ட் ரூம்குள்ள வாமிட் பண்ணிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் ரூம்ல இருந்து வெளில வரா. தலை சுத்துது. அக்கா, என்னாச்சு, எதுக்கு வாமிட் பண்ற? திருன்னு முழிக்கிறா. என்னாச்சு? அதோ ஐயோ என்ன சொல்றது, ஆஃப்டர்நூன் நைட்டு அந்த மாதிரி ஏதாவது இருந்தா கூட ஏதோ சாப்பிட்டது ஒத்துக்கலன்னு சொல்லலாம், தான் தூங்கி எழுந்திருக்கேன், இப்போ என்ன சொல்றது அப்படிங்கிற மாதிரி முழிச்சவங்களே பார்த்துட்டு இருக்கா. என்னாச்சு, உடம்புக்கு எதனா ப்ராப்ளமா என்ன? ஆமாம் கொஞ்சம் முடியல, பட் இப்போ ஓகே, நான் டேப்லெட் போட்டுக்கிறேன். சரின்னு தலையாட்டுறீங்க. நெக்ஸ்ட்டு அவ ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டே வீட்டை விட்டு வெளில போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி உங்கள்கிட்ட சொல்லிட்டே தான் போறா. அவ போன அடுத்த செகண்ட் நீங்க ரெடி ஆயிட்டா. நெக்ஸ்ட் சிக்கோட கூடன்னு தான் போயிட்டு இருக்கீங்க. உள்ள போகும்போதே மெசேஜ் டோனு, மொபைலை சைலண்ட்ல போடலையா, ஓகே அப்படி சொல்லிட்டு சைலண்ட்ல போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் எடுத்து சைலண்ட்ல போட்டுட்டு என்ன மெசேஜ் அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. கமிஷனர்கிட்ட தான் வருத்திருக்கு. சார் என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் பண்ணி பார்க்க, வயன் கிம்டேயா ஒன்று பற்றின டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணிட்டு இருக்கான். அதுவும் எப்படின்னா, வயன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் ஆன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணிட்டான். என்னென்ன போயிருக்குன்னு தெரியல, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு கிம்டேயான் கிட்ட அப்படி வந்திருக்கு. ஷாக் ஆயிட்டீங்க. அப்போ நம்ம 2 பேரும் ஒன்று சார் கண்டுபிடிச்சிட்டு இருப்பாரா, எதுக்கு நம்ம 2 பேரும் டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு இருக்காரு? அண்ட் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கேட்டால் ஓகே,
பிகாஸ் நான் இங்கே ஒர்க் பண்ணுறேன். என் டீட்டெயில்ஸ் கேட்டால் ஓகே தான். அந்த ஆன் அப்படிங்கிற லிஸ்ட் எடுத்தால் எதுவுமே வராது. ஆனால் ஒயன் டீட்டெயில்ஸ் எடுத்தா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டே இருக்கீங்க. இந்த டைம் வேகமாக ஜிகே வரான். எங்கே அவன் கிளம்புறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்க்குறீங்க. கையை பிடிச்சி முறுக்கிட்டு இருப்பான் இல்லையா, அது ஞாபகம் வந்து வாலில் ஹிட் ஆகிட்டு அப்படி நின்ட்டீங்க. அவன் உங்களையும் கிராஸ் பண்ணி போகிறான். அவசரமாக போகிறான். எங்கே போயிருப்பான்? ஒருவேளை நம்மளை பற்றின டீட்டெயில்ஸ் எனக்கு கிடச்சிருக்குமா? உங்களுக்கு புரியல. நீங்க சைலண்டாக நிற்க பின்னாடியே நிறைய பேர் போகிறாங்க. எல்லாரும் போய் காரில் ஏறுறாங்க. ஒருத்தனை பிடிச்ச எங்கே போகிறீங்க எல்லாரும்? இல்லை சார், இங்கே கூப்பிட்டுருக்காரு வி சார் தான், அதனால ஜிகே சார் போகிறாரு, அவர் கூட போகிறோம் அப்படி சொல்ல நெக்ஸ்ட் நீங்களும் அந்த காரில் போய் ஏறிக்கிறீங்க. எங்கே போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்க. நம்மளை பற்றின டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு கிடைச்சிருச்சா? வி வர சொல்லியிருக்கான்னு போகிறானுங்களா? என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் போயிட்டு அந்த காருக்குள்ளே ஏறிக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு வி சொன்ன அந்த பிளேஸ் தான். வி நின்றுருக்கான். எவனையும் ஒருத்தனை பிடிச்சி வச்சு நின்றுருக்கான். ஜேகே நீங்கள் காரில் இருந்ததே கவனிச்சிருக்க மாட்டான். அவசரமாக போயிருப்பான். ஸோ அதனால சார் கவனிக்கல. காரை ஸ்டாப் பண்ணி கார்லேருந்து கீழே இறங்கி வி கிட்ட போகிறான். வி கிட்ட யாரோ ஒரு பர்சன் அடி வாங்கிட்டு இருக்கானுங்க. ஜிகே அந்த பர்சனை பிடிச்சி அடிக்கிறான். ஜிகே இறங்கின உடனே காட்ஸ் எல்லாருமே கீழே இறங்கிட்டானுங்க. பட் நீங்கள் மட்டும்தான் அந்த காருக்குள்ளேயே உட்காந்துட்ருக்கீங்க. ஜிகே அந்த பர்சனோட கையை பிடிச்சி முறுக்கி அந்த காருக்கும் முன்னாடி அவன் தலையை பிடிச்சி ஒரே லாக் பண்ணி போட்டு முட்டி எடுக்கிறான். ஒரு மாதிரி டம்முன்னு காருக்குள்ளே நீங்கள் உட்காந்துருக்கீங்க இல்லையா, அந்த சவுண்டு சம்மாடி போட்டு புழக்கிறான். அவன் தலையில் கை வச்சு அழுத்திட்டு லைட்டாக அவனை பெண்ட் பண்ணி சொல்லு, எங்கள் கூட்டத்தில் இருக்க ஸ்பையாரு அவ்வளோதான் தூக்கி வாரி போட்டுருச்சு. அவ்வளோ அடி வாங்கிக்கிட்டு அவன் சொல்லவே மாட்டேன்றான். ஃபஸ்ட்டு இவனை அடிச்சா போதாது அப்படி சொல்லிட்டு காட்ஸை பார்த்து கன் அப்படி கேட்க அவனுங்களும் காருக்குள்ள இருந்து டேஷ்போர்ட்ல இருந்து கன் எடுக்கிறானுங்க. வி ஜிகே வந்த உடனே அவன் கொஞ்சம் காமா சைலண்ட் ஆயிட்டான். வீக்கு இந்த அடி டடிலாம் பிடிக்காது, அதனால ஜிகே வந்த உடனே அவன் சைலண்ட் ஆயிட்டான். காருக்குள்ள போயிட்டு காட்ஸ் அந்த கன்னை எடுக்க வி உங்களை பார்த்துட்டான். ஆன் வந்திருக்கானா அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்துட்டான். நீங்க ஜிகேவை பார்த்துட்டு இருக்கீங்க. ஜிகே காட்ஸை பார்த்து கையை நீட்டுறான். நெக்ஸ்ட்டு அவன் கைக்கு அந்த கன் அவன் கைக்கு வருது. இப்போ சொல்லு, இந்த டைம் அவன் திணறான். நீங்கள் மாட்ட போகிறீங்க அப்படிங்கிறத கூட மறந்துட்டு ஃபர்ஸ்ட் டைமா ஜேகேவை மெய் மறந்து பார்த்துட்ருக்கீங்க. அவ்வளோ மாசா கன் எடுத்து எய்ம் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கான். அது எப்படின்னா, அந்த பர்சன் காருக்கு முன்னாடி நின்றுட்டுருக்காங்க, நீங்கள் காருக்கு உள்ளே நின்றுட்டுருக்கீங்க. அந்த பர்சனுக்கு முன்னாடி ஜிகே எய்ம் பண்ணிட்டுருக்கான். உங்களுக்கு அந்த பர்சன் ஜிகேவை மறைக்கிறான் அப்படின்றதுனால லைட்டாக பின் பண்ணி ஜேகேவை பார்க்க வி இதையும் பார்க்குறான். என்ன ரூட்டு வேற மாதிரி போதே, எப்பவுமே ஜேகே தானே இப்படி பார்ப்பான். ஆனா இன்னைக்கு ஆனும் பார்க்குறானா என்ன அப்படிங்கிற மாதிரி வி பார்த்துட்டே இருக்கான். டேய் சொல்ல போறியா இல்லையா? அவன் சைலண்டாக ஒரு மாதிரி நக்கலாக சிரிக்க ஜிகேக்கு கோவம் வந்து ஃபஸ்ட்டு அவன் ரைட் காலில் ஷூட் பண்ண லைட்டாக பெண்ட் பண்ணி கீழே சாஞ்ச மாதிரி ஒரு மாதிரி காலில் கை வச்சு அப்பையும் அவன் சிரிக்கிறான். டேய் என்னை பார்த்து சிரிக்கிறியா நீ? உனக்கு உயிர் மேலே பயம் இல்லை அப்படின்னு பல்ல கடிச்சு டெரராக பேச உங்கள் கண்ணுக்கு ஜேகே ஏதோ ஸ்வீட்டாக பேசுகிற மாதிரி தெரியுது. ஜேகே அவன் பொறுமையும் இழந்து அந்த கண் எடுத்து அவன் ஷர்ட் எடுத்து தூக்கி அவனை அந்த காருக்கும் முன்னாடி போட்டு அந்த கண்ணிலையும் வாயிலையும் குத்துறான். சிரிக்காத என்னை பார்த்து சிரிக்கிறான். பட் எனக்கு அவ்வளோ கோபம் வருது. உண்மையை சொன்னால் அவனை விட்டுறலான்னு நினச்சான். உயிரையோடு விட மாட்டான் அப்படிங்கிற மாதிரி
அவன் பயங்கரமா அடிக்கிறான். பீஸ் மூலம் ஆன் ஆயிடுச்சு. பட் இது உங்களுக்கு அவ்வளோ இதுவா இருக்கு. அவன் கட்டுப்புல கத்த ஏதோ ரொமான்டிக் டைலாக்லாம் பேசுற மாதிரி உங்க கையை எடுத்து உங்க சின்ன வச்சு மெய் மறந்து அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. அந்த காருக்கு முன்னாடி ஜிகே போட்டு அவனை செம்மாட்டி அடிக்கிறான். ஜிகே அவனோட ஹேரு, அவனோட சூட்டு அடிக்கடிக்க அவன் கோட்டை அட்ஜஸ்ட் பண்ணிட்டே கையை முறுக்கி அப்படி அடிக்கிறான். ஸ்டைலா மாசா இருக்கு. அவனை இப்பதான் நீங்க ரசிக்கிறீங்க, அப்படி பாக்குறீங்க. நீங்க அவனை வாயை பொழுந்து பாக்குறத வீ ஒரு கார்னர்ல நின்று பார்த்துட்டு இருக்கான். ஓகே, 2 பேருக்கும் டெவலப் ஆயிடுச்சு போல அப்படி திங்க் பண்றான். பட் என்ன பண்றது, அண்ட் பயனா போயிட்டானே அப்படிதான் தோணுது அவனுக்கு. ஜிகே அவன் பொறுமையும் எழுந்து அத கன் எடுத்து ஃபைனலா கேட்கிறான். சொல்லு. அவன் சொல்ல முடியாது அப்படின்னு கத்த கொஞ்சம் கூட யோசிக்கல. ஜிகே அவனை ஷூட் பண்ணிட்டான். கொஞ்ச நேரம் இவ்வளவு நேரம் நீங்க அவனை ரசிச்சு பார்த்திருப்பீங்க. போச்சு ஆன் பயந்துர போறான் அப்படி திங்க் பண்ணிட்டு டீ என்னடா பண்ண ஜிகே? ஏண்டா இவனுக்கு வேணுமா உனக்கு? அது இல்லடா, உள்ள ஆன் இருக்கான், பயப்பட மாட்டானா? ஆனா எங்க எப்படி ஆன அங்க பாரு அப்படின்னு உங்களை காட்ட நீங்க உள்ள உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்பதான் ஜிகே அதுவே பாக்குறான். வீக்கும் ஜிகிக்கும் லாஸ்ட் டைமா ஒரு ஃபைட்டுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து ஒரு மாதிரி நீங்கள் இருக்கீங்க இல்லையா? ஸோ அது வந்து 2 பேருக்கும் உறுத்திடுது நீங்கள் பயந்துருப்பீங்க அப்படின்னு. நீங்கள் ஆனால் பயப்படவே இல்லை. அந்த பர்சனை ஷூட் பண்ணி அந்த பிளட்டெல்லாம் அந்த கண்ணாடியில் வந்து கார் கண்ணாடியில் பட்டிருக்கு. அதை கூட நீங்கள் கவனிக்கல. ஜிகே பதறிட்டே வந்து டோரை ஓப்பன் பண்ணி இங்க என்னடா பண்ற, இந்த மாதிரி ஸ்பாட்ல உன்னை வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல்ல உங்களை கேட்க ஜிகேவே பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஆப்போசிட் சைடில் வீ வந்து நிற்கிறான். என்னடா ஹேண்ட் பயந்துட்டியா? இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு வீ பேசுறது உங்க காதில் விழல. ஜிகேக்கு இதுவும் ஒரு மாதிரி இருக்கு. அகைன் பயப்படுறானா அப்படிங்கிற மாதிரி. என்னாச்சு, எதுக்கிட்ட இப்படி இருக்க? உங்க கையை பிடிக்கிறான். அந்த கை தான் உங்களுக்கு வலிக்குதே. வலிக்குது அப்படின்னு அழ ஆரம்பிக்கிறீங்க. வீக்கு இந்த வாய்ஸ் கேக்குது. பயந்துட்டான் போல அப்படிதான் அவனுக்கு தோணுது. ஜிகே விடு, அவனை ஹர்ட் பண்ணாத, விடு. டேய் இல்லடா, அவன் பயந்துட்டு. விட்றா, நான் பாத்துக்கிறேன், விட்றா. ஜிகே உங்க கையை விடுறான். அண்ட் என்னாச்சு? நீங்க அவனே பார்த்துட்டு இருக்கீங்க. உங்க பேக் சைட் வியூ தான் வீக்கு தெரியுது. அண்ட் உங்க ஷோல்டர்ல கை வைக்க என்னாச்சு சார்? நார்மலா பேசுறீங்க, நீ பயப்படலையா? எதுக்கு பயப்படணும் அப்படி கேட்கும்போது ஓகே ஜிகேக்கு பயப்படல அப்படி தோணுது. வீக்குமே லைட் ஒரு ஸ்மைலோட இல்லை நீ பயந்துருப்பேன்னு நினச்சேன். இல்லை சார். தென் வண்டியிலேருந்து கீழே இறங்குறீங்க. ஆப்போசிட்லேருந்து ஜேகே உங்ககிட்ட வரான். நீங்கள் அங்கேருந்து வர ஜேகேவை பார்க்குறீங்க. அவன் உங்களை பார்த்துட்டே செம்ம கடுப்பா, இந்த மாதிரி பிளேஸ்க்குலாம் உன்னை வரக்கூடாதுன்னு சொல்லுவேன், யாரை கேட்டு வந்த, நீ சொல்ற பேச்சு கேட்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி கத்த வரான். வி டேய் டேய் கொஞ்சம் அமைதியா இருடா. டேய் பயப்படுறான் மட்டும் சொன்னா போதாது. இந்த மாதிரி இடத்துக்குலாம் அவன் வரக்கூடாதுன்னு நான் சொல்லி வச்சிருக்கேன், நீயும் வருது அந்த மாதிரியே அவன் கத்த. பட் நீங்க ரொம்ப காமா நின்றுட்டு இருக்கீங்க. சொல்லு, இந்த மாதிரி இடத்துக்குலாம் அவனை வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, எதுக்கு வந்தா? ஆன் சொல்லலையே அவன்கிட்ட இந்த மாதிரி இடத்துக்குலாம் வரக்கூடாதுன்னு? நான் சொல்லி தானே இருந்தான், மார்னிங் கூட சொன்னேன். ஆன் வந்தா வர விட்டாத்தானா? உங்ககிட்ட அவன் சொல்லலையா? உன்னை பார்த்து கேட்க வி உங்க 2 பேரையும் பார்த்துட்டு இருக்கான். நீங்க ஜேகேவை பார்த்துட்டு இருக்கீங்க. அவன் கடுப்பா பேசுறான். ஜேகே அவன் லிப்ஸ்ல பியர்சிங் வேர் பண்ணியிருக்கான். அதையும் அவன் லிப்ஸையும் பார்த்து ஒரு மாதிரி உங்க லிப்ஸை பைட் பண்ணி நீங்க வேற மூட்ல இருக்கீங்க. அது ஏன்னு உங்களுக்கே தெரியல. உன்னை தானே கேட்குறேன், நான் கேட்கறது உனக்கு புரியுதா இல்லையா? எதுக்கு இப்படி மரம் மாதிரி நின்றுட்டு இருக்கா அப்படின்னு கத்த. வி லைட்டா ஒரு ஸ்மைலோட ஜிகே கூல் கூல் இங்க பாரு, அவன் நார்மலா இல்லை. என்னடா பயந்துட்டான்னு சொல்ல வரியா? அதுக்கு தாண்டா இங்க வரக்கூடாதுன்னு சொல்றேன், அதுக்கு தான் இப்படி நான் கத்திட்டு இருக்கேன். கூல்ட்ரா, அவன் பழைய ஆன் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். என்ன? அவன் நார்மலா இல்லடா,
அவன் ட்ரீம்ல இருக்கான். ஒரு நிமிஷம் இரு, என் ட்ரீட்மெண்ட்டை கொஞ்சம் பாரு அப்படி சொல்லிட்டே உங்க பின்னாடி வந்து எப்பவும் போல உங்க பேக்க ஹோல்ட் பண்ணுவா இல்லையா, ஸோ அந்த மாதிரி பிடிக்க கேர்ள் வாய்ஸை டேர்ன் பண்ணி வீயை பார்க்குறீங்க. என்ன பழைய மாதிரி ஆயிட்டியா, ட்ரீம்குள்ளே போயிட்டியா அப்படின்னு ப்ரெஸ் பண்ண, இல்லை 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 சார், நான் நார்மலாக இருக்கேன் சார் அப்படின்னு கேர்ள் வாய்ஸில் பேசுகிறீங்க. ஜேகே உங்க 2 பேரையும் பார்க்குறான். பட் இந்த டைம் கொஞ்சம் ஜெலஸா ஃபீல் ஆகுது, பிகாஸ் நீங்க பொண்ணு இல்லையா. அடுத்த செகண்ட் ஜேகே வீ கையை தட்டி விட்டு, என்னடா பண்ற, ட்ரீட்மெண்ட் இப்ப பேசு, நார்மலா இருக்கான் பாரு. நீங்க முழிச்சுட்டே ஜேகவும் வீயும் பாக்குறீங்க. நீங்க உங்க பேக்ல கை வச்சு ரப் பண்ணிட்டு இருக்கீங்க, வலிக்குது, கொஞ்சம் டைட்டா ப்ரெஸ் பண்ணிட்டு இருப்பான் புள்ள. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் ஜேகே பார்த்துருக்கான். இதெல்லாம் ஃபர்ஸ்ட்லாம் இப்படி ஹோல்ட் பண்றது, நீங்க இந்த மாதிரி ரியாக்ட் பண்றது. பட் இப்போ ஜேகேக்கு கடுப்பா இருக்கு. கார்ல அப்படி சொல்லிட்டு ஜேகே கார் டோர் ஓபன் பண்ண, காரை க்ளோஸ் பண்ணிட்டு, ஜேகே உன் கார் எனக்கு வேணும், நீ வேணாலும் என் பைக் எடுத்துக்கிறியா? பைக்லாம் செட் ஆகாதா? பட் நைட்ல எங்கடா போயிட்டு வந்த, நைட்டு பைக் எடுத்துட்டு அப்படி சொல்ல, ஜேகே திரும்பி உங்களை பார்க்குறா. உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பான். பட் உங்களுக்கு எதுவும் தெரியல, நீங்கள் சைலண்டாக இருக்கீங்க. ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க்கு, நான் போயிட்டு வந்தேன். சரி விடு, நான் காரில் போகணும் சொல்லிட்டு உங்களை பார்த்து காரில் ஏறு. நீங்கள் ஓகே காரில் ஏறலாம் அப்படின்னு ட்ரை பண்ண, நான் தான் சொல்கிறேன்ல என் பைக்கை நீ எடுத்துக்கோ, எங்கள் காரில் போகணுண்டா, இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்சி பார்த்து எல்லாரும் கார்ல இறங்க போலாம் அப்படிங்கிற மாதிரி டிரைவர் சீட்ல ஏறி உட்காந்துக்கிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா இது, ஜேகே கூட போடலாம், அவனை சைட் அடிச்சுட்டே போடலாம் அப்படி திங்க் பண்ணிருப்பீங்க. ஏறி உட்காந்துக்கிட்டான். எப்பவுமே நீங்க கூட இருக்கதான் ஆசைப்படுவீங்க. பட் ஒரு மாதிரி இருக்கு. காட்சி கூட ஏறி உட்காடுறீங்க, வேற வழி இல்லை சொல்லிட்டு ஜேகே பைக்கை வாங்கிக்கிறான். ஆனை மட்டும் ஃப்ரண்ட்ல எடுத்துக்கோ அப்படிங்கிறான். பிகாஸ் நீங்கள் பொண்ணு, அவனுக்கு தெரியும். பாய்ஸ் கூட உட்காந்துட்டு இருக்கீங்க, ஃப்ரண்ட்ல ஆனை மாற்றி ஏற்றிக்கோ. ஆனையா கீழே இருங்க, நீங்கள் ஃப்ரண்ட்ல ஏற வரீங்க. அவன் கார் லாக் பண்ணிட்ட. எனக்கு தெரிஞ்சு 2 பேரும் ஒன்றா வருவீங்கன்னு நினைக்கிறேன். என்ன ஒன்றா வாங்க. அப்புறம் ஜேகே மறக்காத பையன். ஜேகே லைட்டாக சிரிக்கிறான். ஏண்டா சிரிக்கிற? இப்பெல்லாம் வந்து பாய் அண்ட் பாய் லவ் பண்ணுறது ட்ரெண்டு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஜேகேக்கு க்ளோஸாக போய் சொல்ல, ஜேகேக்கு தான் தெரியுமே நீங்கள் பொண்ணுன்னு, எல்லாம் எனக்கு தெரியும், வாலியப்பறம் அப்படின்னு சொல்லிட்டு வீயை விட்டு தள்ளி வரான். நீங்கள் ஆப்போசிட் டோர் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஓப்பன் ஆகலை அப்படி சொல்லிட்டு டோரை நோட் பண்ணுறீங்க. லைட்டாக ஸ்மெல் பண்ணிட்டு கார் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். என்ன இவர் விட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி போற காரையே பார்த்துட்டு இருக்கீங்க. நெக்ஸ்ட் பைக் ஸ்டார்ட் பண்ற சவுண்டு, திரும்பி பார்த்தா ஜேகே பைக் ஸ்டார்ட் பண்ணிட்டு திரும்பி உங்களை பார்க்குறான்.